அகிலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செல்லம்மா போடுற பிளான் அவங்களுக்கே எதிராக திரும்பிடுது. செல்லம்மா எல்லா நகையும் எடுத்துட்டு போய் அயலியோட பேக்ல வச்சிருப்பாங்க. ஆனா செல்லம்மாக்கே தெரியாம அவங்களோட பொண்ணு தீப்தி அந்த நகையெல்லாம் எடுத்து அவங்களோட லவர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் அயலி மண்டபத்துல கபிலனை நேருக்கு நேரம் வந்து பாக்குறாங்க. கபிலன் தான் ரித்திகாக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த கபிலன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப தப்பானவன், அவன் வந்து காலேஜில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஜமுனாக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவரை பற்றி நீ தப்பாக பேசுவ அப்படின்னு சொல்ல ரித்திகாவும் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னதுமே இன்னும் பயங்கரமாக வந்து அவங்களுக்கு கோவம் வருது. இப்படி கபிலனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கும் போதே இந்திராணியும் கபிலனோட அம்மாவும் அங்கே வராங்க. இந்திராணி இதை கேட்டதுமே பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. என்ன சொல்கிற அயலி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என் தம்பியை பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, அவன் தப்பானவன் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, அவன் தப்பானவன் தான், காலேஜில் நான் நிறைய பார்த்துருக்கேன், அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்திருக்கான், அவன் சரியானவன் கிடையாது, ரித்திகாக ஏற்றவன் அவன் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு என் தம்பியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தா நான் அமைதியாக பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? என் தம்பி தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறல, நீ அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, உடனே அயலி வந்துட்டு அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது, அதுக்கு எப்படி என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்திராணி வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் நீ எதையும் பேசக்கூடாது, என் தம்பியை பற்றி நீ எப்படி பேசினா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கபிலன் மேலே இருந்து கீழே இறங்கி வராங்க. உடனே வந்துட்டு ஜமுனா கபிலன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. மாப்பிள்ள நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொன்னதுமே அயலிக்கு கோவம் வருது. சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? அவன் தான் தப்பானவன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னதுமே ஜமுனாக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. இன்னொரு வார்த்தை நீ ஏதாவது பேசுன அவ்வளோதான், உனக்கு ரித்திகாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது பிடிக்கல, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஜமுனா. அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறா, நான் மன்னிப்பு கேட்குறேன், விட்டுருங்க தயவு செஞ்சு, எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி அதை எப்படி விட முடியும்? என் தம்பியை அவள் தப்பாக பேசியிருக்கா, அதெல்லாம் சாதாரணமாக விட முடியாது, நான் உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அயலிக்கு கோவம் வருது. அப்படிலாம் பேசாதீங்க, என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு அயலி சொல்கிறாங்க. உடனே இந்திராணி உங்கள் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசினா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, அப்போது என் தம்பியை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே அதை எப்படி நான் கேட்டுட்டு போக முடியும்? அவன் மேலே பழி தீர்ற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கபிலன் கிட்ட கேக்குறாங்க. கபிலன் என்ன பண்றாருன்னா அதுக்கு மேல அவர் ஒரு பொய்ய சொல்றாரு. அயலி வந்து காலேஜில் எனக்கு ஜூனியர், அவ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா, அதை நான் ஏற்றுக்கல, அதெல்லாம் வச்சு தான் இப்போ இந்த மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா, இவங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றதுனால இப்படியெல்லாம் சொல்றா அப்படின்னு அயலி மேலேயே வந்து பழி போடுறாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு கபிலனோட அம்மா இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவங்க பாட்டுக்கு நம்ம பிள்ளைய அவ்வளோ தப்பாக பேசிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணமே வேண்டாம் நம்ம வாங்க போகலாம் அப்படின்லாம் சொல்லும்போது உடனே கபிலனோட அப்பா என்ன நீ அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, அதுக்கப்புறம் கபிலன் ஒன்று சொல்கிறான், என்னதான் நம்ம முடிவெடுக்கிறது, இதெல்லாம் வந்து கோபப்பட்டுலாம் நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ இந்திராணி இல்லை இதை பேசி தீர்த்தரணும், ஒழுங்காக உண்மையே சொல்லு, என் தம்பி தப்பு பண்ணாடுறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, ஆனால் அவன் சரியில்லை, அவனுக்கு வந்து ரித்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொன்னதுமே ஜமுனாக்கு பயங்கர கோவம் வருது. அயலி வந்து இங்க இருக்கவே கூடாது, முதல்ல இங்க இருந்து நீ மண்டபத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அயலியை பிடிச்சி தள்ளுறாங்க. ஆனா கரெக்டா சிவா அங்க வந்துடுறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அயலி என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஜமுனா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க இந்த குடும்பத்துக்கு வேணா எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. நானும் கபிலனை வந்து காலேஜ் டைம்ஸில் பார்த்துருக்கேன், அவன் தப்பானவன் தான், அவன் சரியானவன் கிடையாது, அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்திராணி அப்போது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், ஆதாரம் இல்லாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லி சிவா அவர் என்ன பண்ணுறாருன்னா கபிலன் பொண்ணுங்க கூட இருந்த ஃபோட்டோ, ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்சதுமே அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே கபிலன் திருப்பம் அப்படியே மாற்றி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, அது ஏதோ அப்போ காலேஜ் டைமில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள், ஆனால் நான் இப்போ திருந்திட்டேன், நான் இப்போ அப்படிலாம் கிடையாது, நான் மாறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும், எனக்கு ரித்திகானா
உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து யாரும் பேசாதீங்க, நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ரொம்ப எல்லாரும் நம்புற மாதிரி மனசார மன்னிப்பு கேட்குற மாதிரி கபிலன் வந்து கேட்குறாங்க. எல்லாரும் வந்து உடனே ஜமுனா என்ன சொல்கிறாங்க, அதான் அவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டார்ல, எல்லாரும் நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போது இந்திராணி அப்போ தான் யோசிக்கிறாங்க. அயலி மேலே இருந்த கோவம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திராணிக்கு கம்மியாகுது. அப்போது வந்து இந்திராணி வந்து நேராக வந்து அயலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப சாரி அயலி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அயலி வந்து கபிலனை நம்பிடுவாங்க. பரவாயில்ல, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியல, எப்படியோ கபிலன் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவன் மாறிட்டேன்னு சொல்கிறான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.